காணொலி வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். என் நன்றி கூறுதல் மதியம் 12 மணி ஆச்சு. நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு ஐயா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் 70வது ராஜேஸ்வரி பொம்மன தம்பி தான் கூட வாழ்த்துங்க. நீங்கள் நல்ல சிரிச்ச மோத்தோடு இருக்கிறீங்க. இப்போ கண்டிப்பாக வந்து அங்கே நல்ல சிரிச்ச மோத்தோடு இருக்கார். அப்புறம் வந்து கிழங்கு மற்றது வந்து கத்திரிக்காய் கடலை போட்டு ஒரு பிரெட். அண்ணா கோழிக்கறி சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்குது. நிறைய உழைப்பு தான் நல்லா அவங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சுபாஷ். இன்றைய தினம் நாங்கள் மல்லாவி பகுதியில் நிற்கிறோம். மல்லாவி எங்கள் அம்மாவுக்கு தான் நிற்கிறோம். என்னென்றால் இன்றைய தினம் 11ஆம் மாதம் 26ஆம் தேதி மல்லாவில் இருக்கிறான ஒரு கேத்தனி கடையில் அந்த அண்ணா சொல்லியிருந்தார். அவங்களுடைய மாமாவுக்கு பிறந்த சுவிஸில் இருக்கிற மாமாண்டு நேற்று காலம் ஆரம்பித்த மழை பருத்திக்கு வயலில் நாங்கள் அங்கே இருந்தாங்க. இன்றைக்கு மட்டும் மழை பெய்யணும் தான் இருக்குது. நாளைக்கும் மழை பெய்யும் என்று இருக்குது. 2 நாள் தொடர்ச்சியாக பெய்யும் என்று அந்த மழையிலையும் நாங்கள் அவர்களுக்கு சந்திக்க, அதாவது ஒரு 10 நாட்கள் வேறு காணொலி விடாது என்று நினைவு நான் இங்கே வந்து செய்யணும். அதுக்கான நிலக்கரி வேண்ட போனோம் அந்த கடைக்கு பக்கத்தில். அப்படி நாங்கள் வேண்டி கொண்டு கேட்க காய் சொன்னார் வேணா சரியென்று போயிட்டு கதைச்சி அங்கே சப்ஸ்கிரைபராக அப்படியே காய்ச்சி கொண்டு வைக்க பழக்கம். அதில் தான் என்னென்னு சொன்னால் சொல்லியிருந்தார். அப்படியே வந்து இந்த கடையே எனக்கு போட்டு தந்தது வந்து அவங்க மாமா தான். அவர்கிட்ட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குணம். குணம் அது ஒரு சீஸில் இருக்குது. ஓ, அந்த கடையை இந்த போர்டில் எழுதி இருக்கு குணம் ஜான்சி என்று மாமா எங்கள் பேர்லாம் அந்த கடை இருக்குது போட்டிருக்குது. அவர் சொல்லியிருந்தார் 26ஆம் தேதி பிறந்த நாள் நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி உணவு வழங்குகிறோம், நீங்கள் வருவீங்களோ, நீங்கள் கட்டாயம் பெறணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் ஓமன்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே காலையிலேயும் போகிறதுக்கு கேட்டேன் என்ன மாதிரி மழை என்ன ஆயத்தம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சொன்னேன் எல்லாம் ரெடி நீங்கள் வந்தால் சரியண்டு. இப்போ மதியம் 12 மணி ஆச்சு. நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே என்ன நேரம் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து என்னன்னு சொன்னால் ஒரு மருமாண்ட விருப்பம். மாமா இப்படி எனக்கு ஒரு நல்லது செய்து தான் நான் இன்றைக்கு நல்ல மேலே இருக்கிறேன், மாமா வாழ்வழிச்சிருக்கேன். அப்போ அதுக்கு பல நன்றி கடனை செலுத்துறது இந்த தினம் மருமகண்டோடும் இன்னைக்கு நான் இந்த காணொலி வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். என் சொன்னால் நன்றி கூறுதல் அப்புறம் அங்கே சந்தோஷமான தருணங்கள் அப்படியா இருக்கும். உண்மையிலே சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும். போய் பார்த்தா தான் எனக்கு மீது அனைவரும் தெரியும். 12 மணிக்கு தான் கேக் வெட்டுறேன்னு சொன்னேன். நாங்கள் மழையால் போயிட்டு எல்லாம் ஒழுங்குகள் செய்ய சரியாக இருக்கும். இப்போ போவோம் வாங்க போயிட்டு பார்ப்போம். அவருக்கு எத்தனையாவது வயது பிறந்தா தெரியாது, அதெல்லாம் போனால் தான் தெரியும். கேட்டாருன்னு சொல்லு. சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். நல்லாவில் இருக்கிறாங்க பேசுனீங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா தான் எங்களை ஓனம்ல வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு அதுக்கு முதல்ல கடை ஓப்பன் பண்ணிங்க கேட்டீங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் வர முடியாமல் அந்த வீடியோவில் பதிவு பண்ணாங்க வீட்டு வேலையால். இப்போ நாங்கள் அன்றைக்கு வரும்போது சொல்லியிருந்தால் 26ஆம் தேதி மாமாண்ட போனால் கட்டாயம் நீங்கள் வருவோம் கேட்கலாம் கட்டணும். அந்த கேட்டுக்கொண்டாக வந்திருக்கேன். வாங்க சார். அக்கா வரலாம். அண்ணா உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? இந்த பேர் தனரூபன். முழு பேர் வீட்டு பேர் ரூபன். தனரூபன் அண்ணா. ரூபன் தான் சொல்வாரு. அத்தான பேர் கஸ்தூரி அக்கா. சரி, இப்போ இவங்க எனக்கு நிறைய காலமாக தெரியும். இந்த மல்லாவி பகுதியில் நாங்கள் இந்த அதுதான் இந்த மழை காலம் நிறைய பேருக்கு வேலை இல்லை, கஷ்டம். இப்போ அப்படியான நிலையில் இருக்கிறாங்களே காண்பிக்கிறது. அக்காவும் பெரிய ஒரு உதவி செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க காண்பிச்சு
அந்த வகையில் அவங்க நிறைய பழக்கம் கொண்டவரை நான் அடிக்கடி வந்து போகிறேன். அப்போ தான் நாங்கள் பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாங்க. சரி மாமா அந்த பிறந்தநாள் என்ன மாதிரி எப்படி சிறப்பு சொல்லுமா மாமா இன்னும் அவங்க வெளியே இருக்கிற என்ன மாதிரி மாமா வந்து ஜேர்மனில் அவற்ற பேர் வந்து குணமால சிங்கம் முழு பேர் குணான்னு சொல்றது. அவள் அத்தை எங்களுக்கு அஜான்சியத்தை வாழ்த்துக்கள் உண்டு. 6ஆம் தேதி ஒரு நாள் வாழ்த்துக்கள். மாமா நேக்கில் நீங்கள் அவற்ற பேருக்கு இந்த கடைக்கு அவற்ற பேரே வச்சிருக்கீங்க. மாமா அண்ணே வந்து என்னத்துக்காண்டி என்னதுக்காண்டி இந்த புத்தகத்தை வந்து அதையெல்லாம் அமைத்து தந்தது. இன்றைக்குமே மறக்க முடியாததால் நாங்கள் இதோட இருக்கு மட்டும் அவங்கள்ட்ட இந்த பிள்ளையாண்டாலும் அந்த பேரை சொல்லுவோம். இந்த கட்டி தந்தது இந்த பிள்ளையாண்டாலும் அந்த பேரை வச்சிருக்கோம். அது மங்காங்க பேரே வச்சிருக்கோம். நாளைக்கு எந்த மாமா கட்டி தந்தாங்க. நாளைக்கு கடத்து இந்த வாரம் அந்த மாமா உங்களுக்கு வாழ்க்கை வாழ்நாள் எல்லாம் மாமாண்ட ஞாபகமாக இருக்கிறவங்க நினைவார்த்தமாக தான் அந்த அவற்றை பேர்லேயே கடையை ஓப்பன் பண்ணுறது உண்மைக்கே நல்ல விஷயம். அப்போ சந்தோஷம் என்ன வலுவதாக ஓகே. நாங்களும் இந்த நேரத்தில் வந்து ஜெர்மனி இருக்கிறதான குணபாரசீல நாங்களுக்கு வந்து அவருடைய எழுவாற்றனால கொண்டாடுறோம். எங்கள் சார்பான இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே உங்களோட குணம் வந்து ஜெயிக்கணும். உங்களோட குணத்தின் இளங்களுக்கு அம்சம் தான் இந்த பார்க்கணும்னு சொன்னால் இந்த நான் வந்து கடையெல்லாம் பிறந்தோடு இவங்களுக்கு வாழ்வழிச்சிருக்கீங்க. நல்ல ஒரு விஷயத்தை தான் செய்திருக்கீங்க. அப்போ இப்பேற்பட்ட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு சந்தோஷ தருணமாக பிறந்தநாளை வந்து கொண்டாடுறோம் தான் அட மழையில் அப்படின்னு சொல்லிட்டு குணம் ஐயா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 70வது வயது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் இருந்து நல்லது செய்வோம். நல்லது செய்வதில் வெளியாட்கள் சொந்தக்காரர் ரெண்டு இல்லை. ஏன்னா சொன்னாலும் சொந்தக்காரே எப்படி பார்க்க மாட்டேங்க. அப்போ தங்களுடைய மருமகன் வந்து ஒரு பெரிய உதவியை செய்து அத்தை மாமா இன்னொரு கம்பெனி சொன்னது ஆப்ரேஷன் வெளியே பார்த்து பல வகைகள் சரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்தது என்னென்ன ஏற்பாடு செய்திருக்கிறீங்க? இன்றைக்கு என்ன கடையில் வர்றாங்களுக்கு கொஞ்சம் போனஸாக கொடுத்துருக்கோ விலையில் ஏதாவது தான் கடை நாங்கள் முதல்ல காண்பித்து நாங்கள் ஓகே. இப்போ பாருங்க கடைக்குள்ளேயே தான் நான் கேக் கட் பண்ணுறதுக்கு இருக்கேன். வெளியில எல்லாம் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே குணபார சிங்கம். நான் தான் பட்டுனது. நீங்கள் பட்டுனீங்க. பேர் மட்டும் நான் பட்டுனது. பேர் பட்டிருக்கீங்க. வழியாக இருக்கு பாருங்க. பார்க்க 10 மாதிரி ஏழுதானோ ஏழுதான் மழை உறவெல்லாம் நடந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. வேற என்ன சாப்பாடு முதியோருக்கு வந்திருக்கிறேன் நான் கொஞ்சம் சரி. இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மாமாக்கா கேக் இங்கே வெட்டுறீங்க. சந்தோஷமா இருக்கீங்க. அவர் பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுறாங்க. அவரு தெரியுமா நீங்கள் கேக் கட் பண்ண போறீங்க? அவர்கிட்ட நமக்கு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அம்மாவுக்கு என்ன சொல்லுங்க? ராஜேஸ்வரி. அப்போ உங்களோட தம்பி தான் குணபாலசிங்க. நீங்க நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பா அவன் தான் நல்ல சிரிச்ச முகத்தோட இருப்பார். முடிஞ்சா இந்த போட்டோ நாங்கள் போடுவோம். மங்களோட போட்டோ என்னோட பர்த்டே தானே கொண்டாடுறோம். அம்மா தான். அப்போ
அப்ப இந்த இடம் கொண்டு தம்பிக்கு பர்த்டே கொண்டாடுறது நல்லா தானே? நல்ல சந்தோஷம் தானே? சரி, அப்ப ஒரு சில முதியோர் வந்திருக்கணும், அப்புறம் சின்ன ஆக்கள் இருக்கணும், எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் சொல்லப்பட்ட நேரத்துக்கு நல்ல சந்தோஷமா அவங்களுக்குரிய கேக்கை கட் பண்ணணும். அப்ப யாரும் கேக் கட் பண்ண போயிருக்காங்க? சரியா? அப்படியே அம்மா கொண்டு கேக் கட் பண்ணும்போது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களோ? குணமையாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கிறேன். குணமையாக்கு உங்களோட தம்பிக்கு. சரியா? நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கேக் கட் பண்ணி போட்டு அவருக்கு மீதியான அங்கே வாழ்த்து தெரிவிக்கிறார்கள், வாழ்த்து தெரிவிக்கணும். சரியா? கட் பண்ணுவோம். நம்ம ஐயா பாப்பார், அக்கா கொளுத்துறா, சரியா கொளுத்துறா. அடுத்த பிடிச்சி கொடுங்க, சூடா போகுது கையில். நீங்க கொடுத்த நீங்க வந்து திரும்பவும் 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 இப்படி செய்யணும். அது நல்லது. அம்மாட்ட கொடுங்க. நீங்களும் திருத்துங்க. மாமிக்கு சுகர் இருக்குதோ? கொஞ்சமா தீர்த்துக்கோ. சரியான நீங்க தீர்த்துக்கோ. அம்மா சொல்லுங்க மாறாளு. என்ன செய்வீங்க? படிக்கிறது என்ன படிக்கிறீங்க? அதான் ரைட். கேட்டுங்க. பாரு பிறந்தாங்க தெரியும். யாருக்கு? அது குணம்மாவா? சரியா? ஓகே. சரி, நல்லா தான் நான் பார்த்து கொடுக்குறேன். வடிவ ஆவணும். ஐயா பேர் என்ன? சிவராஜ். சரி, நம்ம கேக் தீருங்க. உணமையாக சொல்ல விரும்புறீங்களோ? பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்க பாருங்க, பாக்குறாரு, பார்த்து கொண்டு இருக்கிறார். ஐயாக்கு எத்தனை வயசு? 94. அப்போ உங்களோட தம்பியான ஆமா கூட கேட்டுங்க. இல்ல வயசுல கூட சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துக்கள் குணமையா. அடுத்தது யார் வர போறீங்க?
இவங்க யாரம்மா? இவங்களெல்லாம் மக்களுக்கு பிள்ளைகள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆட்டோவன். இந்த மகன் உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி கிடக்குது. என்னுடைய வயசு தான் நான் இதுதான் ஃப்ரெண்ட். ரைட் சரி. குணமையா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அம்மா தான் வணக்கம். அம்மா வணக்கம் போடுறா. சரி நான் சேர்த்து நீங்க வைக்கப்படுற பார்த்து குணமையா வைக்கப்பட போறேன். எல்லாம் சந்தோஷம் தானே? அவர்கிட்ட பிறந்த கொஞ்சம் கலைகளை பார்த்து சந்தோஷமா இருக்கிறேன். டாக்டர் வாங்கோ. ரைட் அக்கான பேர் என்ன? ரஞ்சிதா மலர். சரி பணமையா பிறந்த வாழ்த்து சொல்றீங்களோ? சொல்லுங்க. பிறந்தார் வாழ்த்துக்கள் அம்மையா. சரி சந்தோஷம். கடையில வியாபாரம் நடக்குது. அங்க வியாபாரத்தை பாக்குறது என்ன அடையா வியாபாரத்தை விடையில ஒரு நாள் விட்டாலும் இவங்களா யாரம்மா? உங்களோட ஃப்ரெண்டோ? உங்களோட ஃப்ரெண்ட். சரியா பேர் என்னக்கா? இங்கதான் இருக்கிறீங்க. பிள்ளைகள் பேர் என்னங்க இருக்கு? மது சார். நன்றி சரி நன்றி சொல்லிட்டு தம்பியாக இருந்து பேசினாங்க. ஒன்று போங்க வாசிங்களா கேட்குறா. அம்மாவுக்கு தீர்த்து போவோம். அம்மாக்கு எந்த எப்போ பிறந்தார்? தை மாதம். அப்போ எங்க செய்யும் சரிதா. சரி சந்தோஷமான அடுத்ததாரு தேவையம்மா வந்தது நீங்க கேட்டு தாட்டி குணமையா போய் ஆமா பாத்தீங்களா? பார்த்ததை பாத்தீங்களா? அம்மாக்கு எத்தனை வயசு? என்ன சொல்றீங்க? இவன் வந்து நாங்கள் கஸ்தூரியம்மா எடுக்கிற காலத்திலே தாக்கி தாய் தான் இந்த வீட்டுக்கு இருந்தவா. அதில் அவன் என்னோட அக்கா 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 அம்மா குணமையாக என்ன சொல்ல போறீங்க நீங்க? தாத்தாக்கு பிறந்த வாழ்த்து சொல்லுங்க. நீங்க அக்கா பேர் என்ன? திவ்யா. ரைட் பேசுங்க. நம்ம யாரும் பழக்கம் தெரியும்
சரி ஐயா நீங்க இருங்க. ஓகே இப்போ மதிய நேரம் ஆயிடுது. இப்போ மலையான வழியா கொஞ்சம் பேர் தான் பண்ணிங்கன்னா சாப்பாடு டைமில் அதை பார்க்கலாம். இப்போ வந்தாங்க குணமையா சகோதரி அவங்களுடைய அக்காவுக்கு தேதி இருக்குது. இப்போ குணமையாவுக்கு நாங்கள் அவர் இருந்தால் எப்படியோ அப்படித்தானே நம்மளுக்கு இதுல கூட நாங்க திடீர்னு கொஞ்சம் தான் தீட்டோம். நான் இதுல இது பார்த்தேன். எல்லாரும் வந்து நிறைய பேர் சாப்பிட நல்ல சாப்பாடு பண்ணி இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தீட்டோம். சிரிச்சாமா என்ன சொல்ல வரீங்க என்ன குணமையாக்கு? என்ன இப்போ மாமாவுக்கு வந்து அதாவது வாழ்த்து தெரிவிக்கின்றோம். சந்தோஷமா கண்டிப்பா நீங்க வரவேன்னு சொன்ன சரி ஆசைப்படுறேன். நீங்க இங்க ஊருக்கு வரவேன் நேரம் அவங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அது வந்து இங்கே நான் இப்ப சிறிய நிலவில் அவ்வளவு செய்யப்பட்டுனா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நிலவுல வந்து கலந்து கொள்ள அழைத்திருக்காங்க பார்க்க மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. சொன்னா அது சந்தோஷமான நாள். இந்த நாள்ல வந்து எல்லாருமே கலந்து கொண்டு இப்படி நிறைவேற்றி போறது நல்ல ஒரு செயல் தான் செய்வீங்க. மாமா பார்த்து இன்னைக்கு ஆனந்த கண்ணீர் விடப்படாது நினைக்கிறேன். இது என்னடா சொல்லி செய்யல, அதாவது ஒரு காட்டை அனுப்பி ஒரு கொண்டாட்ட மாதிரி செய்யல. அப்படி செய்யறதுனா இடம் போதாதுன்னு அவ்வளோ பேர் வந்துருக்கணும். அவர் என்னென்றால் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு முதியோர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ அவர்கிட்ட பிறந்த ஆண்டு இந்த நல்ல காரியத்தை செய்கிறது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. மாமாவும் அதுதான் அவரும் ஒரு பெருமைப்பாடு வேறு இந்த பிறந்த நாளைக்கு செய்கிறாங்களே அப்படி என்று அப்படித்தான் எல்லாரும் ஒரு கொஞ்சம் உதவி செய்து உயர்த்தி விட்டு அவங்க கடைசி மட்டும் மறக்காமல் இந்த நிகழ்வை செய்யணும். உண்மையாகவே எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குது. அதை வந்தது எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே வந்தது சந்தோஷம். சரி ஓகே தான். எப்பவுமே சிரிச்ச மோதோட இருக்கிற ராஜேஸ்வரி அம்மா வந்து அம்மா பண்ணிட்டு குணமக்கள் கேக் கட் பண்ணாலும் நல்லதுதான். அங்களும் வந்து எப்பவும் நல்ல சிரிச்ச மோதோட இப்படி நன்மையெல்லாம் செஞ்சு நல்ல சுகபலத்தோட இருக்கணும்னு சொல்லி நாங்க மறுபடியும் வாழ்த்து விருப்பம் ஒரு ஸ்ப்ரே அடுத்த நிலம் மதிய நாங்கள் நீங்கள் என்ன ஸ்பெஷல் அறிவிக்க சொல்ல அவர் எப்படிப்பட்ட உங்களோட அக்காண்ட வார்த்தைக்கு மறுபேச்சு இல்லை. அக்கா சொன்ன அக்காண்டா தாய்க்கு சமம் தானே. ஒரு அம்மா மாதிரி தானே அக்கா பார்க்கணும். இன்னும் ஒரு இதுவும் இல்லை, குழப்படி ஒன்றும் இல்லை. அப்ப இந்த டைம்ல அவருக்கா நீங்க இருந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி பகிர்ந்துருக்கிறீங்க. அதை குறித்து சந்தோஷம். இன்னும் அவர் இன்னும் காலங்களில் இருந்து நிறைய நல்ல விடயங்கள் செய்யும். நல்ல பேராசி கட்டாயம் பாருங்க. இப்படி ஆனார்கள் மற்றவர்களை கூர்ந்து கவனித்து அவங்களுடைய பிரச்சனையை பார்க்கிறார்கள். அவங்களே கடவுள் பார்த்துக்கொள்ளும். உண்மையாகவே சந்தோஷம். போட்டு நல்ல சூப்பரான ரைஸ் தயாரிச்சுக்கிறேன்னா அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு அது நாங்க சாப்பிடுவோம் தானே பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு தேவை. மற்றது வந்து கத்திரிக்காய் கடலை போட்டு ஒரு பிரட்டல் கறி. அதுக்கப்புறம் வந்து பீ வெங்காயம் தக்காளி பழம் போட்டு நல்ல சம்பல். இது வந்து சிக்கன் கறி. சிக்கன் கறி. அப்புறம் வந்து பருப்பு கறி. உண்மைக்குமே மற்ற சமையல் நான் மிரக்கறி வந்து செய்வேன். சாப்பிடாத வந்து மிரக்கறின்னு சாப்பிடுவேன். மற்றபடி சாப்பாடு கொடுத்தா கொடுக்குறீங்க.
நல்லா தான் வாசனை சிக்கன் கறி கிட்ட நிக்க நல்ல வாசனையா இருக்குது. பழைய சாப்பாடு உங்களுக்கு எப்படிதான் நல்ல விஷயம். பிளேட்ல போட்டு பாருங்க. அந்த வீட்டு சாப்பாடுங்க. வீட்டு சாப்பாடு மாதிரி கடலை கத்திர கறி சூப்பரா வீட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்குறீங்க. சரியா பையா? 4 கறி சம்பளம் நல்ல ஒரு அங்களும் கொண்ட பர்த்டேக்கா பாருங்க கொண்ட மருமகன் வந்து சூப்பரான லஞ்ச் தான் உடம்பு பண்ணியிருக்காரு. வாசனை அப்படி இருக்கு. நாங்கள் சாப்பிட போறோம் தானே டேஸ்ட்டை சொல்லுவோம். ஓகே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நிறைய உடல் வரும். நீங்க கொடுங்க அந்த சாப்பாடு. என்ன? ரைட். நம்ம சாப்பாடு கொடுப்போம். மேசையில வச்சு சாப்பிடுங்க. தான் பிளான் பண்றேன். நல்ல விஷயம். வாங்க மச்சான் இங்க சாப்பாடு. அவர் ஒரு கால் பாதிக்கப்பட்ட ஆள் தான். இருங்க அண்ணா இருங்க. இந்த அம்மாவுக்கு கொடுங்க. அம்மாவுக்கு. இந்த அம்மா. தம்பி யாரு டிஷான்? இந்த அம்மாக்கும் அந்த அம்மாக்கும் தங்கச்சி சாப்பாடு வந்து பழமையா இந்த கடையில வந்து நீங்க சாப்பிடுறீங்களே இதே கைப்பா கொடுத்துலான்னு இருக்குமா சாப்பாடு? என் அண்ணா சொல்லிட்டாண்டா பழமையா கடையில கூட இப்படித்தான் சாப்பாடு சமைச்சு கொடுப்பேன். ஐயா நல்லா இருக்கா சாப்பாடு? அத்தா முட்டை கடையானா அப்படி அதே கைப்பாக்கும் அப்படி இருக்கா? டேஸ்டான சாப்பாடு. அக்காயின்னு சாப்பிடாம வெயிட் பண்ணுறீங்க. மனைவி வந்தாரு பார்த்தீங்களா அம்மா பாசத்துக்கு? வந்து சிரிச்ச முகத்தோட அண்ணன் கை மாதிரி கூட இருக்கிறேன். நீங்களும் உங்களோட மாமா மாதிரியே நல்லா இருப்பீங்க. சைவமா உங்கள்கிட்ட பிள்ளைகள் சாப்பிடல? அம்மா மச்சான் சாப்பிட்றலையோ? ஆ ரைட். டேஸ்டா இருக்கா? டேஸ்டா இருக்குது. கறியல் டேஸ்டா இருக்கு தானே? என்ன மாதிரி கறியல் ராஜு ஒண்ணு? கறியல் என்ன மாதிரி இருக்கு? இந்த குறையும் கறியல்லாம் இப்படி இங்க வா. ஏன் ட்ரை பண்ணி விடு. ஐயா சோறு ராஜு அக்காக்கு சாப்பாடு சாப்பிட்டாச்சா? மூணு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அண்ணா சொல்லிதான் சொன்னா மூலி கறின்னு சொன்னா எல்லாம் அப்படி இருக்கும். நல்ல டேஸ்டா நம்ம என்ன செய்யணும்னா கோழி கறி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் டேஸ்டாக தான் இருக்கும். நல்ல சமையல் சூப்பராக இருக்கு.
வணக்கம் ஜுவேல். அண்ணா கோழிக்கறி சூப்பரா நல்ல டேஸ்டா இருக்குது. அந்த உழைப்பு தான் நான் அவங்களை பிடிக்கும் போல பார்த்தீங்களா முன்னுக்கு நிற்குது அப்படியே வச்சிக்கறினாலே கொஞ்சம் உழைப்பு முன்னுக்கு நிற்க நல்லா தானே நல்லா இருக்கு. நீங்களும் எல்லாம் கறியும் வச்சதும் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்டாக இருக்குது, நல்ல டேஸ்டாக இருக்குது. உண்மைக்குமே ரசலி கோழிக்கறி அது வந்து நான் அந்த பீஃப் மாதிரியே கட் பண்ணிக்க ஆனால் இந்த சைஸு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கடையில் வந்து சாப்பிட்றாங்க வந்து வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்ற மாதிரியே வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற வீட்டுனாங்க அப்படியே வந்து சாப்பிடலாம். சந்தோஷம். சாப்பிட்டாச்சு. பிறந்தாங்க முன்னிட்டு நல்ல ஒரு சாப்பாடு. என்ன உழைப்பு தான் கொஞ்சம் கூடிட்டு எல்லாருக்கும் அப்படித்தான் உழைப்பு போடுறீங்க. வளமையா என்னன்னு சொன்னா உழைப்பு தான் விருப்பம் அந்த சேவை அது குடும்பம் வளமே தான். சரி, அப்போ உங்களோட கடை இப்போ இது அரசு எவ்வளோ மாஞ்சது? 7 மாதம். அப்போ உங்களுக்கு பெரிய உடல்கள் இருந்தால் செய்வீங்களா? சரி சரி, ஓகே, சந்தோஷம். நீங்கள் இப்போ அடுத்த என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட மாமாக்கு? நான் வாழ்த்துக்கள், குழந்தை வாழ்த்துக்களும் நன்றிகள். அக்காட்டு என்ன சொல்லுங்க? சரி, உங்களோட கருத்து. ஆமாம் ஆமாம், நீங்கள் என்ன சொல்லுங்க? சாப்பிட்டு ஒரு கலை இருக்குதாங்க. சோடா குடிச்சா சமைச்சிடும். அப்புறம் மறுபடியும் உண்மைக்குமே சொல்ற சாப்பாடு நல்லா இருக்கு. மற்றது வந்து இந்த கடமை கட்டு செய்யாம நாங்கள் அந்த மனதார சில நாங்கள் சாப்பிட மாட்டேனாங்க. எல்லாருக்கும் வந்து நீங்கள் சாப்பாடு போட்டு கொடுத்தத பார்த்து என்னன்னு அள்ளி அள்ளி கொடுத்தீங்கன்னு உண்மைக்குமே அதை பார்க்க தெரியுது. நீங்கள் அந்த மாமா அந்த பிறந்தநாளை வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தோட செய்வீங்கன்னு சொல்லிட்டு மற்றது வந்து நாங்கள் மாமாவுக்கு நேரடியாக அதாவது போடு மூட விஷ் பண்ணணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, முடியாமல் போயிட்டு நேரங்கள் வித்தியாசம் தானே. அங்கே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டுப்பீங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக விஷ் பண்ண மாட்டோம். நாங்கள் நிறைவேற்ற விருப்பம் ட்ரை பண்ணினாங்க. நீங்கள் பர்த்டே நம்பரில் நான் 20 ரூபாய்க்கு நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். கண்ணாடி வந்து அங்கே வேலை போல இருக்குது. நல்ல சந்தோஷம் இருக்குது. இப்படி ஒரு மாமா கிடைக்கிறது நீங்களும் கொடுத்து வச்சுக்கோம். அதே நேரம் அங்களும் வந்து இப்படி ஒரு மருமகன் கொடுத்து வச்சுக்கோம். அந்த நன்றி கட்ட உலகத்துல வந்து இந்த வாழ்நாளெல்லாம் அவங்களுக்கு செய்த அந்த உதவியை வந்து நினைவு கூறும்படியாக ஒரு நன்றி பூர்வமான ஒரு நபர் தான் இந்த அண்ணா. ஏன்னா இந்த காலத்துல வந்து இப்படி பார்க்கலாது என்னன்னு சொன்னா அந்த ஒரு உதவியை வந்து அந்த டைம்ல சிரிச்ச முகத்தோட வேண்டி போட்டு பிறகு யாருமே தெரியாத பெரிய நினைவே இல்லாத கேட்க இப்படியான காலத்திலே வந்து நீங்க நன்றி கூறமா அது வந்து வார்த்தையால மட்டும் சொல்லலாட்டாண்டி சேலா காண்டிருக்கிறாரு சொல்லிக்க உண்மைக்குமே நீங்க கொடுத்து வச்சாங்க தான். உங்களை மாதிரி இன்னும் இருக்க வேணுங்க. நான் அறிந்துதான் அப்படி இருந்துட்டா நல்லா என் சொன்னா அந்த மாமா செய்யற அந்த நன்றி கடனை வந்து அவர் எப்படி அன்பு கூறுறாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து எங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் சொன்னா
இந்த நிகழ்வுல வந்து இப்படிப்பட்டவர்கள் சாப்பிட்டுருக்காரு. அதே வந்து 2 பேரும் பரிமாறக்க நான் பார்த்துன்னா சிரிச்ச மொத்தம் அள்ளி போட்டு இன்னும் முடியல. அப்ப பாருங்க பவடாத்துல இருந்தா அப்படி நீங்களும் வந்து நல்லா இருக்கணும். அதான் நாங்க இந்த வந்து உங்களையும் மாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைஞ்ச மனசு 2 பேருக்கும் நல்ல ஒரு சிரிச்ச முதல் அம்மா கிடைச்சிருக்கா. கண்டிப்பா வந்து இந்த கடையில நல்ல வியாபாரங்கள் எல்லாம் வரும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அழகி பெருகணும் மயக்கோட வாழ்த்துக்கள். சந்தோஷம் அங்கள் மற்றது எங்களை அழைத்து இந்த நாங்கள் இதை கட்டுராக பார்த்துருக்கிறோம் உங்களோட பிறந்தநாள். ஆனால் போன மேடம் உங்களுக்கு தெரியாது. இந்த வருடம் உங்களோட பிறந்தநாள் இங்கே கொண்டாடுறத நாங்கள் கண்குளிகள் பார்த்துருக்கிறோம். உண்மையாகவே உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்படிப்பட்ட சேவை இது பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லை, சேவை தான். எல்லாருக்கும் தெரிய சாப்பாடு கொடுக்குறதுக்கு இப்போ மழை காலம் ஒரு நேரம் நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிடலாம். இப்படி யாராங்களும் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அது வந்து சாப்பிடுவீங்க. இப்போ நாங்கள் நிறைய பேர் தான் கொண்டாடக்கூடிய நன்றி நாங்களும் பலிக்கிற போகிறோம். அங்கே பிஏ பார்க்கும் வந்து பழங்கள் வாங்கி தருவீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலி அதுவும் நாங்கள் வந்து நன்றியை சொல்லிக்கிறோம். வந்த இடத்துல வந்து அப்பாவே தொடர்ச்சியாக இருக்கிற ஃபேமிலி வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க. இவைக்கு தெரியாம பேர் தெரியாது. இந்த ஃபேமிலி பிளாக் பேர் தெரியும். அடுத்த வருடம் நீங்க எப்படி நல்லது சரியா நாங்கள் கேட்டுக்கொள்றோம். ஓகே நன்றி. உங்களுக்கு நன்றி. நம்மளைக்கால பரவாயில்ல, எங்களுக்கு கலந்து கொண்டது சந்தோஷம். என்ன எப்படியா நிலமர காய இருக்கிறவங்களை எல்லாம் கண்டு கொண்டது வந்து இப்போ நாங்கள் பார்த்தது இல்லாம இன்னும் சில பேர் பார்க்கட்டுமே. நன்றி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வழிபாடான நபர்களாக இருக்கிறீங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் செய்கிற சேவையை உதவி செய்யறோம். அண்ணாமலை கடை சின்ன கடை தான் இருந்து பாருங்க எப்படி பறந்துருக்கிறது. அந்த குணம் இருக்கிறபடியா குணமாக நிலமாண்டா குணம் இருக்குது. சரி, நாங்க சந்தோஷத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். அடுத்தது பார்க்கிற நல்ல உள்ளங்கள் அம்மா வேலையோட படம் எடுக்கணும். இருங்க உங்களோட சேர்ந்து எடுக்கணும். சரி வாங்க அன்னைக்கு எடுக்கணும். சரி அன்னைக்கு அப்ப மாமா சொல்லுங்க உங்களுக்கு சரி. இப்ப அம்மாவோட ஒரு போட்டோ இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்க முன்னால் குணபால சிங்கம் ஐயாக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்கள். 70வது வயதாக அம்மாவுக்கு பிறந்த வாழ்த்து சொல்லிடுங்க. தாய் மாதம் அம்மாவுக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு. ஓகே சரியா. நன்றி அங்கள் இந்த படங்கள் எங்களுக்கு வியப்பாக தந்ததுக்கு நாங்கள் அவர் கொண்டு அவருக்கு கொடுப்போம். உங்களுக்கு தான் எங்களை கூப்பிடுறது. நன்றி. நன்றி அம்மா. சரி ஓகே. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக பிறந்த வாழ்த்து தெரிவிங்கள். என்னோட வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் அம்மா பாய் காட்டுங்க. சந்தோஷம் தானே? சரி பழத்தை எடுங்க. நாங்கள் போகிறோம். நன்றி. எங்க பழம் சாரல் வாங்க பழத்தை. பப்பா பழம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம், ஓரப்பழம். நன்றி நன்றி அங்கள்.